Maybe so. mm, see. So the Wednesday is in blog blog basically blog the website and create use most of them. So Monday to Wednesday, yeah, you can create all the website upload on websites. That task though. So எப்படி பண்றது நான் blog you can do project management related blog. இதுவுமே career related. இதுவுமே say related upscaling இந்த மாதிரி பொதுவான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு இதை சுற்றி ஏஐ ரிலேட்டடு இல்லை லேட்டஸ்டாக வந்து ஏதாவது நியூஸ் அதை வச்சு கூட we can போயிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு டெமோ இது காமிக்கிறேன் இப்போ. ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட டேஷ்போர்டு. ஸோ இதோட லாகின் டீடைல் வந்து செங்குட்டி. ஸோ இதான் ப்ளாகோட பேஜ். ஸோ இதில் போஸ்ட், இந்த போஸ்ட்ல ஆல் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா பிளாக்ஸும் வேகன்சி. ஸோ லாஸ்ட்டாக போட்டது வந்து பிஎன்பி. ஸோ பப்ளிஷ் பண்ணி ஸோ இது மாதிரி ஏஐ ஸ்கில்ஸு டீம் மெம்பர் ஸோ இப்படிலாம் அப்லோட் பண்ணி இதில் ஒரு பிளாக் எக்ஸாம்பிள் காட்டலாம் போனோம். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து டைட்டில். ஸோ நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட டைட்டில் நீங்கள் போட்டு பிளாகோட மெத்தடை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்போ 2-3 விஷயம் பார்க்கணும். இந்த கண்டென்ட் வந்து மீடியம் சைக்கிள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மீடியம் சைக்கிள் இருக்கும் பார்க்கணும், விசிபிளாக இருக்கணும். வெப்சைட் அப்லோட் பண்ணுறப்போ மீடியம் சைக்கிள் இதெல்லாம் ஏஐ விஷயம் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட் நான் யூஸ் பண்ணுறது ஃப்ளாடு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் கொஞ்சம் டச்சோட இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 லிங்க் ஷேர் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க் அட்டாச் பண்ணுறதுல போயிட்டு நீங்கள் ஏதாவது பிஎம்பின்னு ஏதாவது இல்லை பிஎம்பி போஸ்ட் இன்பவுண்ட் லிங்க் உங்களோட போஸ்ட் லிங்க்கு. அதே மாதிரி பிஎம்னு வந்துச்சுன்னா உங்களை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிஎம்ஐயோட லிங்க் வச்சு ஒரு இன்பம் போயிருக்கும். எதை ஃபோக்கஸ் வரும்னா இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் கிரியேஷன். ஸோ இங்கே இந்த ஃபோக்கஸ் கிரியேஷன் போகணும். இது வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிஎன்பி சேலரி அட்வான்டேஜ் தான் குயிக் ஃப்ரெஷ் எதுக்குன்னா இங்கே அடிக்கடி ரிப்பீட்டாக இருக்கும். குயிக் ஃப்ரெஷ் தான், அதான் குயிக் ஃப்ரெஷ். அப்புறம் டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும். டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த சைட்லேயே நம்ம போடணும். இதுக்கு ஒரு இதுதான். ஸோ இப்போ இருக்க அனாலிசிஸ் சிஓ அனாலிசிஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிரீன் கலர் டாட் வரும். ஸோ டெக்ஸ்ட் லென்த்து, அதே மாதிரி இன்டர்னல் லென்ஸ், இமேஜஸ், அவுட்பவுண்ட் லென்ஸ். ஸோ இது என்ன எப்படி இருக்குன்னு இவங்க 2 ரிச்சில் எல்லாமே கிரியேட் பண்றப்போ இது வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை நீங்க பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி இந்த இந்த அனாலிசிஸ் ரிசல்ட் வந்து கிட்ட வரும்போது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ற போது நீங்க இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் செட் ஆகும். ஒரு பிளாக் கிரியேட் பண்றோம் ஒரு இன்ஸ்டலேஷன் அதே மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணணும். இதை வச்சுலாம் நீங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி போஸ்ட் இந்த 2 இதையும் கிளீன் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது ஒரு 2 கிளீனிங் பப்ளிஷ் இதெல்லாம் பப்ளிஷ் இந்த கேட்டகரிஸ்ல எஜுகேஷன்
லேர்னிங் அப்புறம் கேட்டகரைஸ் இது 3 பண்ணி அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது மாதிரி இந்த டேக்ஸ் டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி என்னென்ன ஆட் பண்ணி இந்த ஃபியூச்சர் இமேஜ் தான் நீங்க வந்து இந்த பிளாகோட டைட்டில் போட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவேன். அது வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டு ஃபியூச்சர் அப்படின்னு அந்த இமேஜ் தான். ஸோ இதுதான் பிளாக். ஸோ இப்படிதான் பிளாக் இருக்கும். இது வந்து மீடியம் ஒர்க்கலாம் போடணும், டேக்ஸ் ஆட் பண்ணணும். வந்து இந்த 3 மார்க் கொடுக்கணும். எஜுகேஷன், லேர்னிங், ப்ரோக்ரஸ். இது 2ம் க்ரீனா ஆகிறது பார்க்கணும். தென் இங்கே கீ ஃப்ரேஸ் பண்ணணும், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த அனாலிசிஸ் க்ரீனாக இருக்கணும். இப்போ எல்லாமே 2ஆக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் காப்பி பண்ணி இதே சார்ஜிபிலிட்டி ஏரியா போட்டு இதை ஃபிட் பண்ண மாதிரி பிளாக் மட்டும் போட்டு அதை தூக்கி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ப்ராம்ப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராம்ப்ட் நான் ஆல்ரெடி வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். அதான் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஓனாக ஏதாவது இன்னும் வெப்சைட்லையோ இல்லை லேட்டஸ்ட் பிளாக்ஸ் ஏதாவது வெப்சைட்ல போனால் கூட யூ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பிளாக். அண்ட் அது அப்படியே நம்ம போட்டக்கூடாது. அந்த ஏதாவது ஒரு பிளாக் வெளியே இன்ட்ரெஸ்டான பிளாக் ஏதாவது பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிட்டு சாட்ஜிபிட்டியோ வெளியே போய் இதுதான் இன்ஃபோசிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டர் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா அது காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதை மாற்றி டைட்டில்ஸாக மாற்றி யூ கேன் அப்லோட் தட் ஆல்சோ. இப்போ உங்கள் ஓனாகவே நீங்கள் ஏதாவது வெளியே பார்த்தீங்க நல்லா இருந்துச்சுன்னா கூட அது போகும். ஆனால் எக்ஸாம் ப்ராம்ப்ட். ஸோ இது வந்து ஒரு வீக்லி பிளாக் ரைட்டர். ஸோ அது மாதிரி போட்டு நம்மளோட பிராண்டோட கான்டாக்ட்ஸ் போட்டு என்னென்ன லிங்க்ஸ் ஆட் பண்ணோம், இன்ஃபோகிரியரோட லிங்க்ஸ் ஏதாவது போட்டு அவுட்பவுண்ட் லிங்க் pma.org போட்டால் போதும். அப்புறம் எஸ்இஓ ரூல்ஸ், அந்த ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ், இதான் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண நம்ம ப்ராம்ப்ட்ல சொல்கிறோம். அப்புறம் டோன், டு நாட் ரைட் லைக் ஏ, அந்த மாதிரி டோன்ஸ் கொடுத்துட்டு டாபிக் கேட்டகரிஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஏ, நியூ டெக்னிக், கரியர் க்ரோத், லீடர்ஷிப். வீக்லி நமக்கு என்னென்ன இப்போ இந்த வீக் இந்த ப்ராம்ப்ட் போட்டால் அது என்னென்ன கொடுக்கணும்னா ஃபுல் ப்ளாகோட பாடி கொடுக்கணும். வேர்ட்பிரஸ்ல அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. தென் லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு கேப்ஷனும் வேணும். லிங்க்டின்ல அதே ஃபுல் பிளாக் பாடியில தான் கொடுக்கணும். அப்புறம் வாட்ஸ்அப்போட மெசேஜ், ஹெச்டிஎம்எல் மெயில். நம்ம கன்வெர்ட் கிட்ல வந்து ஹெச்டிஎம்எல் டேக்ஸோட தான் ஆட் பண்ணி அதுதான் டிசைன்ஸ்க்காக அது பண்ணுறோம். ஸோ அந்த ஹெச்டிஎம்எல் மெயில் அப்படியே கொடுத்துரும். அதோட டெம்ப்ளேட் நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி சாட்ஜிபிடியோ இல்லை கிளவுடோ அதோட அது அப்படியே ஹெச்டிஎம்எல் இதுலேயே கொடுத்துரும். அப்புறம் இது வந்து பிளாக்ஸ் ஆல்ரெடி டாபிக். ஸோ இதை ரிப்பீட் பண்ணாதான் நீங்கள் ஏக்கு சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் ஆட் போட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி வீக் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரூல்ஸ், சாட்ஜிபிடி இல்லைன்னா சாட்ஜிபிடின்னு போட்டுக்கோங்க. நான் கிளாட் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே இது நோட்டீஸ் பண்ணணும். இதுதான் ஹவு டு யூஸ் ஸ்டெப் 1. ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் காப்பி பண்ணி கிளாட் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வருது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் கிளாட் அது வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண முடியல, டோக்கன் சீக்கிரம் காலியாக. ஸோ ஒரு பிளாக் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நாங்கள் போட்டு கிரியேட் ஸ்விட்ச் பிளாக்னு போடணும். அது ஒரு 4 டாபிக் கொடுக்கும், இல்லை நம்மளே ஒரு டாபிக் கூட எடுக்க சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் நாங்கள் போடுறோம்னா அது கொடுக்குற டாபிக் போடும். அதுக்கப்புறம் அது காமிச்சிரும். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பிளாக் போட்டுருங்க அது நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் இது பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக நம்ம எல்லாமே ப்ராம்ப்ட்லேயே போட்டு போயிட்டுலாம் இது ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். நான் கிளாட் தான் யூஸ் பண்ணுறேன். சாட்ஜிபிடி யூஸ் பண்ணலாம், பட் கிளாட் கொஞ்சம் அந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் அழகாக வருது. புது 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 ஐடியாஸ்லாம் வச்சிருக்கு. ஃப்ரீ பிளான் தான். ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணணும். ஆனால் சீக்கிரமாக டோக்கன் காலியாக இருக்கும். மற்றது யூஸ் பண்ண வேணும். ப்ராம்ப்ட் போட்டு கிரியேட் ஸ்பீக்ஸ் நியூ பிளாக் போட்டு என்டர் கொடுத்தா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு என்ன தேவையோ. அது ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலாக கொஸ்டின்ஸ் கேட்கும், என்ன பிளாக் செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிஃபோர் ஐ ஜென்ரேட் லெட் மீ கன்ஃபார்ம் கப்புள் ஆஃப் திங்ஸ்.
என்ன தீம்ல வேணும்னு உங்களுக்கு கேட்கும். நம்ம குடுத்த தீம் தீம் அது தீம் குறிச்சிருக்கோம். அதுலருந்து தான் அது கேட்கும். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன பண்ணோம், கெரியர் குரோத் ரிலேட்டடா இல்லாட்டி ஏஐ அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் போடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா சர்ப்ரைஸ் மீ அதுவே கிளிக் பண்ணி ஸோ நம்ம சர்ப்ரைஸ் மீயே குடுக்கலாம். ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஸோ இந்த ப்ளாக் கிரியேட் பண்ணி இதை பத்தினா அது குடுக்கும். ஸோ அது எதுவும் குடுக்க தேவையில்ல இப்போதைக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது குடுக்கும். ஸோ சர்ப்ரைஸ் மீ குடுத்தது ப்ளாக் சொல்லி ஸோ அதுவே ஸோ இது வந்து லாஸ்ட்டா கிரியேட் பண்ண ப்ளாக்ஸ போய் பார்க்கும். பார்த்துட்டு ஸோ அது நமக்கு கேட்டகரி லீடர்ஷிப்ப செலக்ட் பண்ணியிருக்கு. பிக் 22 ப்ளாக் பாடி கிரியேட் பண்ணிச்சு. ஃபோக்கஸ் வித் ஃப்ரேஸ் வந்து கிவிங் ஃபீட்பேக் அட் வொர்க். ஸோ நான் அந்த ப்ளாக்ல காமிச்சேன்ல இத தூக்கிட்டு வந்து இப்போ இது வந்து ஓல்டு நம்ம ஹோம் பேஜ்க்கு போயிட்டு ஆட் நியூ போஸ்ட். ஸோ இதுதான் ப்ளாக் கிரியேட் பண்றதுக்கு. இது போஸ்ட் தவிர நீங்க வேற எங்கேயும் போட தேவையில்ல. ஏன்னா இது வெப்சைட் மத்த டீம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுதான் நம்மளோட பேஜ். ஸோ இங்க வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ அது பிளாக் கொடுத்து கிவிங் ஃபீட்பேக் இப்போ வாட் மோஸ்ட் மேனேஜர் ஸ்டில் கேட்கும். இதுதான் பிளாக் டைட்டில். ஸோ பிளாக் அது கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஸ்கீ ஃப்ரேஸ் எடுத்து காப்பி பண்ணிட்டு இது ஃபோக்கஸ் கீ போடணும்லாம் அவசியம் இல்லை, போடலாம் அவசியம் இல்லை. கொடுத்து இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருந்துச்சு. அது எதுவும் இல்லை. அது ஒரு மெட்டாலிஸ் இருக்கு. மெட்டாலிஸ் இங்கே இருக்கு. ஸோ இது ஆரஞ்சுனா லிமிட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ரெட்டுனா நீங்க இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடலாம். ஷார்ட் பண்ணி போடலாம். இல்லைன்னா அது விட்டுலாம். அது கொஞ்சம் வந்து இதாக ஷார்ட் பண்ணி போடணும். இதுதான் பிளாக். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஃபுல்லா. ஒரு வாட்டி படிச்சிருங்க எல்லாமே வச்சுக்கிட்டா. அது உங்களுக்கு உங்க கண்ணில் ஏதாவது மிஸ்டேக் தெரிஞ்சா மாத்துங்க. இல்லைன்னா அப்படியே இருக்கும். ஆனா ஒரு வாட்டி படிக்கணும். பிளாக் காப்பி பண்ணிட்டு ஃபுல் பிளாக் காப்பி பண்ணிட்டு நீங்க இப்படி போட்டுருங்க. ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ இதுல என்ன பண்ணணும், இது வந்து அதே மாதிரி இந்த லைன்ஸும் தேவை. ஸோ அதை நீங்க டிசைன் படி பார்த்துக்கலாம். நீங்க அது ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரிவ்யூ எப்படி பார்க்கறது காமிக்கிறேன். ப்ரிவ்யூ பார்த்துட்டீங்கன்னா இந்த லைன்ஸ் உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்து பேஜ் தரணும். பிஎம்ஐ லிங்க்ஸ் நம்மளோட இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் பேஜ் அது. ஸோ உங்களுக்கு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும்னா அப்படி பண்ணலாம். ப்ராம்ப்ட் தேவையில்ல நானே கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஏதாவது வெளியே ப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை இன்ஃபோகிராஃபிக் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே எம்ல இருக்கணும். அப்பதான் விசிபிளா இருக்கணும். ஸோ எல்லாமே எம்ல போட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் எம்ல போட்டாச்சா. இப்போ நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே கிரீன். ஸோ இது ரெண்டுமே கிரீன் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த க்ளாத்லேயே நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல நிறைய மிஸ்டேக் மோஸ்ட்டாக வராது. ஏன்னா ப்ராம்ப்ட்லேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுல நிறைய ரெட்டு வந்துச்சுன்னா இதை காப்பி பண்ணிட்டு இந்த க்ளாத்லேயே போய் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண சொன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அது ஒன்றா இப்போ இங்கே வந்து இந்த கேட்டகரிஸ்ல எஜுகேஷன், அப்புறம் லேர்னிங், அப்புறம் அன்கேட்டகரிஸ். எஜுகேஷன், லேர்னிங் இந்த மூணுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டேகு ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணாங்களா ஒன்றும் யூஸ் இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ணி எப்பவுமே இது தான் போதும்.
லீடர்ஷிப் செட்டிங் சிஏபி இந்த டேக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இமேஜ் பிக் பண்ணணும். ஸோ இமேஜுக்கு என்ன பண்ணுவோம்னா ChatGPT யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ பிக் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த டைட்டில் இந்த இமேஜ்ல வரணும். ஸோ இதோட தமிழ் இந்த டைட்டில் நீங்கள் கால் பண்ணி ChatGPT போட்டு ஃபார் திஸ் பிளாக் நீட் பிளாக் இமேஜ் வித் திஸ் டைட்டில் இமேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். அதுவும் நான் காமிக்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ இதுதான் பிளாக். ஸோ இது வந்து நீங்கள் சேவ் டிராஃப்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் சேவ் பண்ணிட்டு இங்கே வியூ ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்ல எப்படி காமிக்கணும் வந்துடும். இதுதான் இருக்கும். ஸோ எல்லாமே லிங்க்ஸ்லாம் அவைலபிள் லிங்காக இருக்கும். இந்த டேக்ஸ்லாம் வந்துடும். ஸோ நீ இமேஜ் போட்டிங்கன்னா இந்த இமேஜ் மேலே வரும். அது இமேஜ் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது எனக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா நீங்களே கிரியேட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிளாக். ஸோ பிளாக் கொடுத்துருச்சா இந்த லிங்க்கும் தனியாக கொடுத்துரும். அதே மாதிரி லிங்க் இன் கேப்ஷன். ஸோ லிங்கில் அப்லோட் பண்ணுறது அப்படியே போடுறோம். வாட்ஸ்அப்புக்கு நம்ம மெசேஜ் வேணும். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதே மாதிரி HTML மெயில் கொடுத்துரும். இது வந்து நம்ம கம்யூனிகேட் மெயிலுக்காக. ஸோ ஃபுல் மெயில் கொடுத்துரும். இது வந்து அதுவே செல்ஃப் ஃபார்வேர்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் சாப்பிட்றாரு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் கிட்ல இந்த HTML எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் கிட் இன்னொரு வீடியோவில் டெமோ கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இதுதான் கன்வெர்ட் கிட்டோட ஹோம் பேஜ். ஒன்றும் இல்லை, இங்கே செண்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. செண்டு இமெயில் டெம்ப்ளேட் இருக்கும். இமெயில் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி இமெயில் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணா எல்லாத்தோட இமெயில் டெம்ப்ளேட் முடிச்சிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டே இல்லாமல் வெறும் ப்ராட்காஸ்ட்லேயும் டைப் பண்ணி கூட அனுப்பலாம், கால் பண்ணி பேசணும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் டிசைன்னா HTML வர்றதுனால இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் டெம்ப்ளேட்னு வந்துச்சு. இது வந்து பழைய பிளாக். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே ப்ராம்ப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூவில் எப்படி இருக்கும்னா பிளாக் டைட்டில் இங்கே வரும். இது என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னா அது ரிலேட்டடாக ஒரு இது வரும். அப்புறம் அந்த 4 பாயிண்ட்ஸு, பிளாகோட லிங்க், அப்புறம் நம்ம பேஜ் லிங்க்கு, ஹெட்ரு அண்ட் ஃபோட்டோ வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த புது ப்ராம்ப்ட் வரும். இதை கால் பண்ணிட்டு புது ப்ராம்ப்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இல்லை ஒன்று அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் பிளாக் லிங்க் இருக்குல்ல, இது வந்து ரிவ்யூ பாருங்க. சரிதான் இருக்கும். இது வந்து லிங்க், இந்த லிங்க் மட்டும் நம்ம அந்த பிளாக் நம்ம அப்லோட் பண்ணது அப்படின்னு இந்த லிங்க் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். ஸோ அந்த லிங்க் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் அதை அப்லோட் பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருங்க. இதான் ப்ரிவியூ. ஒரு வாட்டி எப்பயுமே ப்ரிவியூ பார்த்துருங்க தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பேஜ் இது கிளிக்கபிளாக இருக்கும். இங்கே வந்து ஏன்னா அது ஒன்றும் அப்லோட் பண்ணாதனால அந்த லிங்க் நமக்கு ஒன்றும் வரும். அந்த லிங்க்கை வந்து அப்லோட் பண்ணி இந்த லிங்க் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணால் இதுவும் கிளிக்கபிளாக இருக்கும். இதை ஒன்றுனா சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ராட்காஸ்ட் வந்துடுங்க. ஸோ ப்ராட்காஸ்ட்ல ஆல்ரெடி போட்ட மெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கலாம் பார்க்கலாம். இது கன்வெர்ட் இந்த இன்னொரு வீடியோ இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். நியூ ப்ராட்காஸ்ட் கொடுக்கணும். லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது பிளாக் அப்டேட். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பேஜில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இது வந்து எடிட்டபுளாக இருக்காது. நீங்கள் எடிட் பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட்டில் போய் எடிட் பண்ணி சேவ் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அப்படி சொல்லி ஸோ இங்கே இந்த பிளாக் ஏற்ற சப்ஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி பழைய பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கோம். நியூ அந்த பிளாக் தான் வரும். நம்ம லைன் நியூ ஆன பிளாக் நியூ ப்ராட்காஸ்ட் வந்துருங்க. ஸோ அந்த பிளாக்னு போட்டு
இதுதான் ப்ளாக் டைட்டில். ஸோ இத தூக்கிட்டு வந்து நீங்க போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. அந்த லிங்க் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். அது அது வந்து நான் இமேஜ் கிரியேட் பண்ணாதனால அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து இமேஜும் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ இதை ஒரு காப்பி பண்ணிடணும். நான் பண்ற மாதிரியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்க அதே கூட ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிளாகு ரிலவெண்ட்டாக இருக்கணும். பிளாக் அவ்வளோ பிளாகு ஜிபிடி யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரீ பிக் தான் யூஸ் பண்ணுவேன். சாட் ஜிபிடி யூஸ் பண்ண மாட்டேன். You need a blog image, a blog title in the free pick a prompt to create this blog image அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் ஃப்ரீ பிக் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ பிக் வந்து இப்போ மேக்னெட்டிக் வந்துச்சு. ஸோ அது நான் அது யூஸ் நீங்கள் சாட் ஜிபிடிலே அப்படியே போட்டுடலாம். ப்ராம்ப்ட்லாம் கேட்காம அதுவே கிரியேட் இமேஜ்னு கொடுத்தா கூட கிரியேட் பண்ணிடும். ஃப்ரீ பிக்கில் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா வரும். ஃப்ரீ பிக்லோட இருக்குது. ஸோ இமேஜ் ஜென்ரேட்டரில் ஸோ அது இது உங்களுக்கு தெரியும். இமேஜ் ஜென்ரேட்டரில் போனீங்கன்னா இது ஒரு லாகின் வந்து ஒரு யூஸர் பண்ணிட்டு இருக்கும். என்ன அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் இங்கே இருக்கும். ஆல்ரெடி சம்மர் இங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஒரு ப்ராம்ப்ட் டிக்கெட் வந்து நீங்கள் போட்டுடணும். இங்கே வந்து சைஸு 6:9 தான் நம்ம சைஸு. அதே மாதிரி 2K-வா 1K-வா அது குவாலிட்டி மீட் குவாலிட்டி. இங்கே நீங்கள் நிறைய மாடல் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் பனானா வச்சுருக்கேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு 1 மினிட் ஆகும். ஸோ அது ஜென்ரேட் ஆகட்டும். இந்த மீன்க்கு இதான் வாட்ஸ்அப் மெசேஜ். நம்ம ஆல்ரெடி பண்ண மெசேஜ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ப்ளாகோட லிங்க் மட்டும் இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சது. இது வந்துருக்கு. ஆனால் இது அவ்வளோவா நல்லா இல்லை. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக டிசைன் கொடுங்க அப்படின்னு கேட்டு திரும்பி ஒன்று ப்ராம்ப்ட் வரும். ஸோ நீங்கள் நிறையா வாட்டி கேட்டு கேட்டு மாற்றுங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. திரும்பி அந்த ப்ராம்ப்டை கால் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா திரும்பி ஜென்ரேட் பண்ணுவோம். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை கால் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா உங்களோட இன்ஃபோ கரியர் லோகோ வந்து கேமரா ஏதாவது யூஸ் பண்ணி மேலே அட்டாச் பண்ணுறது நல்லது. ஸோ அது ஒரு அட்டாச். ஸோ அந்த பிளாக் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் வந்து இங்கே ஃபியூச்சர் இமேஜில் அப்லோட் ஃபைல்ஸில்
நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும். அடுத்து நீங்க ஓப்பன் பண்ணி இங்க எதுவும் இங்க வந்து ஆல்ட் டெக்ஸ்ட்னா அந்த அந்த இமேஜ் ரிலேட்டடா ஒரு டெக்ஸ்ட் அந்த இமேஜ்ல இருக்க டைட்டில் தூக்கிட்டு வந்து நீங்க போட் பண்ணி அப்லோட் ஆகட்டும். செக் ஃபீச்சர் இமேஜ் கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. சேவ் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூ ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. திரும்பி கூட நான் திரும்பி கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் டைட்டில் வந்து ஸோ இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இமேஜ் நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் வர மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது நல்லது. ஸோ அவ்வளோதான். நான் பப்ளிஷ் கொடுத்துட்டு ஸோ இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ரெண்டு க்ளீன் நம்பர் வச்சு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு பப்ளிக் ஆகிடும். ஸோ அந்த லிங்க் இங்கே வந்துடும். ஸோ இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த லிங்க் ஆட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ண முடியாது. இமெயில் டெம்ப்ளேட்ல திரும்பி போயிட்டு அது பிளாக் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த இடம் இங்கே பாருங்க பிளாக் யூஆர்எல் வரும்க்கா அதை டெலிட் பண்ணிட்டு அந்த லிங்க் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதான் முடிஞ்சுட்டு இப்போ நம்ம அதே திரும்பி ப்ராட்காஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ளாக் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக்கபிள் இன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த யூஆர்எல் மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. அது கரெக்டாக வச்சு இது பண்ணிடணும். இதெல்லாம் வந்துடும். இது ஆல்ரெடி நம்ம லிங்க் இருக்கனால இது பிடிச்சதால இது வந்துடும். மற்ற எல்லாமே ட்ரான் சப்ஸ்கிரைபு ஃபாலோனா அந்த லிங்க் ட்ரீயோட அந்த பேஜ் வரும். லிங்க் ட்ரீ வரும். ஸோ இது எதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டிசைன் எதாவது மாற்றணும்னா அது உங்களுக்கு போட்டு வேறு மாதிரி பண்ணலாம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரெடி. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா சென்டிங் இது வந்து ஆல் தான். ப்ளாக் வந்து எல்லாருக்கும் அனுப்புவோம். ஆல் கொடுத்துட்டு நம்ம இது வெனஸ்டே தான் அனுப்புகிறோம். ஸோ வெனஸ்டேவை கிளிக் பண்ணிட்டு வெனஸ்டேவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு 11 AM தான் அனுப்பும். ஸோ 11 AM வெனஸ்டே இது ஷெடியூல் பண்ண போகணும் அப்படின்னா இது வந்து முன்பே இருக்கும். வெனஸ்டே விஷயம் வந்து மண்டேவாக பண்ணி வச்சுட்டு ஸோ பிளாக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம பப்ளிக்கும் பண்ணிட்டோம். இமேஜும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வாட்ஸ்அப்புக்கும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம லிங்க்டின் மட்டும் பார்க்கலாம். லிங்க்டின் வந்து நான் பேஜ் வந்து என்கிட்ட இருக்கு. அது நான் உங்களுக்கு இந்த லிங்க்டின் லிங்க்கும் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் லிங்க்டின்ல நம்ம வந்து லிங்க்டின்ல போடுறது நியூ இன்ஃபோகிரியர் பேஜ் ஆஃபீஸ்க்குன்னு இருக்க பேஜ் அங்கே தான் போடுறோம். இதுதான் இன்ஃபோகிரியர். இன்ஃபோகிரியர் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்க அந்த பேஜ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா டேட்டு பேஜில் பப்ளிஷன் ஆர்டிக்கல் மூலம் லாகின் இம்போர்ட் பண்ணி ஃப்ரீ லாகின் போட்டு போட்டு அந்த இமேஜ் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ அந்த இமேஜ் வந்துடும்.
அப்படி கொடுத்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க லோட் ஆகிட்டு இருக்கு. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். இங்கே வந்து இந்த கேப்ஷன் அதுக்கு தான் அந்த இது இவ்வளோ பெருசாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது உங்களோட நீங்கள் சாட்ஜிபிடியோ இல்லை வேறு ஏதாவது ப்ராம்ப்ட்லையோ போட்டிருக்கு அதுக்கு என்ன தெரியுதுன்னா ஸோ இது ஒரு ஸ்பேஸ் விட்டு போடுங்க ஸ்பேஸ் வரும். இது வந்து நம்ம மென்ஷன் பேஜ் கூட டேக் பண்ணோம். பண்ணிட்டு இங்கிலீஷ் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து தமிழ் எல்லாம் போடுவேன். ஸோ அவங்க விஷயம் நீங்கள் அதுலேயே போடுறான்னு தான் போட்டுக்கேன். ஸோ அந்த கமெண்ட்னு போட்டிங்கன்னா அதில் முடிச்சிடும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் நெவர் எவர்லையோ அந்த இந்த மெசேஜை நெவர் எவர்ல அனுப்பிச்சிங்கன்னா அவங்க மற்ற குரூப்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம மற்றவங்க இதே மாதிரி மெயில் ஆல்ரெடி நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஹலோ. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சாட்ஜிபிடி வச்சாலும் இது நம்மளுக்கு ப்ளாக் ஆனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ப்ளாகே யூஸ் பண்ணலாம். வேறு எதாவது டவுட்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கணும். நான் இன்னும் சில டிமோஸ் வந்து கன்வெர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இருக்கு. அது நான் சொல்கிறேன். இதே மாதிரி புக்கிங் ஷேப்புன்னா ஃப்ரைடே நம்ம போடுறோம். புக்கிங் ஷேப் மெயிலும் புக் ஒரு புக் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புக் இது வந்து ப்ளாக். ஸோ இது வந்து ப்ளாகு இது வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இல்லை வீடியோ பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.